வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நர்சிங் தமிழா. நீங்கள் ஒரு நர்சிங் டிகிரி முடிச்சிட்டீங்க, ஒரு வேலைக்கு போக போகிறீங்க, ஒரு ஃப்ரெஷராக ஒரு நர்ஸாக வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு கரெக்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு நர்சிங் முடிச்சுட்டு போகிறவங்களுக்கு எந்த மாதிரி சுச்சுவேஷன் அந்த இடத்துல இருக்கும், எந்த மாதிரி அப்டக்கிள்ஸ் இருக்கும், அதை எப்படி ஓவர் கம் பண்ணலாம், அந்த என்விரான்மெண்ட் எப்படி டேக்கிள் பண்ணுறது அப்படின்ற ஒரு பேசிக் எனக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் தான் அந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். அண்ட் தென் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளோட சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலான நர்சிங் தமிழாவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். உங்கள் வீட்டில் யாராவது நர்சிங் முடிச்சுட்டு வேலைக்கு போக போகிறாங்க இல்லை போயிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நர்சிங் முடிச்சுட்டு ஃப்ரெஷராக போகிறவங்களுக்கு என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ளே போன உடனே கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி தான் இருக்கும். ஏன் அப்படின்னா ஒரு ஸ்டூடெண்ட் பீரியடில் ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறப்பையும் சரி, ஒரு கிளினிக்கல் போஸ்டிங் போகிறப்பையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜாலியாகவும் ஃப்ரீயாகவும் தான் இருக்கும். ஏன்னா மேக்ஸிமம் மேம் இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பயந்து இருப்போம். மேம் பண்ணோடனே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிடும், ஃப்ரெண்ட்ஸ் கூட சிட் சாட் பண்ணிக்கிட்டு நம்ம ஒர்க்கை பார்த்துக்கிட்டு அப்படியே போயிடும். பட் ஆனால் நீங்கள் வேலைக்கு போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு கேஸ் எடுத்தோன்னே அசைன் பண்ணிட மாட்டாங்க. பட் இருந்தாலும் உள்ளே போனோடனே பார்த்தீங்கன்னா A to Z உங்களுடைய இன்ச் பை இன்ச் உங்களுடைய மூவ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த நீங்கள் எந்த யூனிட்டுக்கு போகிறீங்களோ அந்த யூனிட்டில் இருக்கிற சூப்பர்வைசர்ஸாக இருக்கட்டும், சீனியர்ஸாக இருக்கட்டும், உங்கள் மேலே ஒரு கண்ணை வச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எங்கே போகிறீங்க, யார்கிட்ட பேசுகிறீங்க, எப்படி நடந்துக்கிறீங்க, உங்களுடைய ஆட்டிடியூட் எப்படி இருக்குது, எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நோட் பண்ணி அனலைஸ் பண்ணி ஒரு நாள் இல்லை 2 நாளில் வந்து நீங்கள் இப்படி தான் அப்படின்ற ஒரு ஒரு இம்பேக்டை வந்து கிரியேட் பண்ணி அவங்களுக்கு மத்தியில் வச்சுருவாங்க. ஸோ அந்த இனிஷியல் டைம் அப்படின்றது உங்களுக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு 5 to 10 டேஸில் இல்லை 2 to 5 டேஸில் வந்து நீங்கள் எந்த மாதிரி ஒரு கேரக்டர் அண்ட் ஆட்டிடியூடு இருக்கட்டும், இல்லை உங்களுடைய நாலேஜை வந்து நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணுறீங்களோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த த்ரூ அவுட் நீங்கள் ஒரு வருஷம் அந்த ஹாஸ்பிட்டல் ஒர்க் பண்ணாலும் சரி, இல்லை ஒரு 2 இயர்ஸ் ஒர்க் பண்ணாலுமே அதுதான் வந்து உங்களுடைய கேரக்டராகவே இனிஷியலான ஒரு பேஸ்மெண்ட்டே அதுதான். ஸோ அந்த இனிஷியல் டைமில் கொஞ்சம் நல்லா ஆக்டிவாக இருக்குது. ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அப்சர்வேஷன் ஸ்கில் உங்களுக்கு கட்டாயம் இருக்கணும். அப்சர்வேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா A to Z அந்த ஒரு யூனிட்டுக்கு போகிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஐசியூ போகிறீங்க அப்படின்னா அந்த ஐசியூவில் யார் சீனியர்ஸ், எத்தனை டாக்டர்ஸ் இருக்காங்க, ஐ மீன் எத்தனை பெட்ஸ் இருக்குது, பத்தாவதுக்கு எந்தெந்த மெடிசன்ஸ் எங்கெங்கே இருக்குது, எந்த மாதிரி கேசஸ் வருது, என்னென்ன மெடிசன்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, என்னென்ன எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ஸ் வருது, அப்படி எமர்ஜென்சி சுச்சுவேஷன் வந்தால் என்னென்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு A to Z எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணுங்கள் இனிஷியல் டைமில். அண்ட் தென் செகண்ட் ஸ்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சீனியர் இருக்கட்டும், அவங்க வந்து ஒரு வருஷம் உங்களுக்கு சீனியராக இருக்கலாம், இல்லை ஒரு 5 வருஷம், இல்லை ஒரு 10 வருஷமாக இருக்கலாம். எத்தனை வருஷன்றது டிஃப்ரென்ஸ் கிடையாதுட்டு. ஜஸ்ட் ஒரு 6 மந்த் உங்களுக்கு சீனியர் அப்படின்னாலும் உங்களுக்கு சீனியர் தான் அப்படின்னும் போது அவங்க உங்களுக்கு சொல்லி தராங்க அப்படின்ற போது அவங்க சொல்லி தந்தாங்கன்னா அவங்களை சொல்லும் போது நல்லா அப்சர்வ் பண்ணி கேளுங்க. இல்லை அவங்க தப்பாக சொல்லி தந்தாங்க அப்போ பரவாயில்ல, தப்பாக சொல்லி தரட்டும், பட் இருந்தாலும் அப்சர்வ் பண்ணுங்கள். அந்த நேரத்தில் நீங்கள் குறுக்கில் போயிட்டு இல்லை இது தப்பு, இல்லை அது தப்பு அப்படின்னு நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணீங்க அப்படின்னா அவங்க நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு சொல்லியும் தரமாட்டாங்க. அவங்க போயிட்டு மற்றவங்ககிட்ட இல்லை இவங்க கொஞ்சம் ஆட்டிடியூட் காட்டுறாங்க, இந்த பொண்ணு ஆட்டிடியூட் காட்டுது, இவங்களுக்கு வந்து நம்ம சொல்லிக் கொடுக்குறான்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற சீனியர்ஸ் எல்லாமே ஒரு மாதிரி ஒன்றா ஆகிடுவாங்க. அந்த நேரத்தில் நீங்கள் தான் தனியாக இருப்பீங்க, உங்களுக்கு லேர்ன் பண்ணிக்க முடியாது. ஸோ அந்த ஒரு விஷயத்தை தப்பாக மட்டும் பண்ணவே பண்ணாது. ப்ராக்டிஸிங் ஸ்கில் உங்களுக்கு இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஐவி லைன் போடுறதா இருக்கட்டும், ஒரு ஐல்ஸு கெத்திட்டர் போடுறதா இருக்கட்டும், ஒரு மெடிசன் கொடுக்குறது, ஒரு ஃபீடு கொடுக்குறது, செக்ஷன் போடுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி பேசிக் விஷயம் எல்லாமே நம்ம வந்து ஸ்டூடெண்ட் பீரியட்லேயே பார்ப்போம். பட் இருந்தாலும் ஸ்டாஃபாக நீங்கள் பண்ணுறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏன்னா ஸ்டூடெண்ட் பீரியடில் உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம், இல்லை பிடிக்கலன்னா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண மாட்டீங்க, ஒதுங்கிடுவீங்க. பட் நீங்கள் ஸ்டாஃபாக போனதுக்கப்புறம் இல்லை வேண்டாம் இதை நான் பண்ண மாட்டேன், இதை நீங்களே பண்ணுங்கள், வேறு யாராக பண்ணட்டும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா கொஞ்ச நாள் கழிச்சு உங்களுக்கு கேஸ் அசைன் பண்ண ஆரம்பிச்சுவாங்க. இல்லை ஒரு கேஸோ 2 கேஸோ 3 கேஸோ அசைன் பண்ணிட்டாங்கன்னா அந்த கேஸுக்கான ஒர்க்ஸ் எல்லாமே நீங்கள் தான் பார்க்குற மாதிரி இருக்கும். அப்போ ஸ்டூடெண்ட் பீரியடில் ஏமாத்துற மாதிரி நீங்கள் ஏமாற்ற முடியாது. ஸோ அந்த ஒரு மிஸ்டேக் மட்டும் பண்ணாதீங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எந்த அளவுக்கு நீங்கள் ப்ராக்டிக்கலாக நீங்கள் கற்றுக்கிறீங்களோ ஒரு 3 to 4 மந்த் கழிச்சு நீங்கள் வந்து அந்த ஒரு ஸ்கில்லை யாருடைய ஹெல்ப்புமே இல்லாமல் நீங்கள் பண்ணுற அளவுக்கு நீங்கள் வந்து ட்ரெயின் ஆகணும். இன்னும் வந்து அச்சீவ்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டைம் கழிச்சு, அதாவது இனிஷியல் டைமில் உங்களுக்கு நீங்கள் ஸ்டாஃபாக போன உடனே உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு கூட ஒருத்தவங்க இருந்திருப்பாங்க. உங்களை வந்து சூப்பர்வைஸ் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், இல்லை இது இந்த வருஷம் இப்படி தாண்டா பண்ணணும் பண்ணுறான்னு சொல்லிட்டு உங்களுக்கு கூட அசஸ் பண்ணி ஹெல்ப் பண்ண ஒரு சீனியர் இருப்பாங்க. அந்த சீனியரே ஒரு குறிப்பிட்ட நாள் கழிச்சு தம்பியை இல்லை தங்கச்சி எனக்கு இந்த ஒரு ஒர்க்கை பண்ணி கொடுக்குறா, நீ தான் நல்லா பண்ணுவியே அப்படின்னு சொல்லணும். இதில் தான் வந்து உங்களுடைய அச்சீவ்மெண்ட் அப்படின்றது ஒரு ப்ராக்டிக்கல் ஸ்கில்ல இருக்குது. ஓகேங்களா? அடுத்ததாக சகிப்புத்தன்மை. ஒரு நர்ஸுக்கு கட்டாயம் சகிப்புத்தன்மை ரொம்பவே முக்கியம். ஏன் அப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா A to Z ஒரு பேஷண்ட்டுக்கு கேர் கொடுக்குறது நம்ம தான் இருக்கும். அந்த இடத்துல வந்து பேஷண்ட்டோட எமோஷனலாக இருக்கட்டும், இல்லை வந்து அவங்க ஷவுட் பண்ணுறாங்க, பயங்கரமாக நம்மளை பார்த்து கத்துறாங்க, இல்லை பேஷண்ட்டோட அட்டண்டர்ஸ் வந்து நம்மளை பார்த்து கத்துறாங்க, இல்லை ஒரு சில ப்ரொசீஜர் செய்யும் போது பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ளூயிட்ஸ் கூட பாடி ஃப்ளூயிட்ஸ் கூடலாம் நம்ம வந்து கான்டாக்ட் வைக்கிற மாதிரி இருக்கும் வித் த யூஸ் ஆஃப் அந்த பிபி, அதாவது பர்சனல் ப்ரொடக்டிவ் எக்யூப்மெண்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பேஷண்ட் வந்து வாமிட் பண்ணுறாங்கன்னா கிட்னி ப்ரொவைட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை சில பேஷண்ட்க்கு வந்து கெத்திட்டர் ஹேண்டில் பண்ணுறதா இருக்கட்டும், ட்ரெஸ்ஸிங் சைட்ஸ் வந்து ஹேண்டில் பண்ணுறதா இருக்கட்டும், அந்த மாதிரி இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா லூஸ் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. இந்த மாதிரி நிறையா விஷயங்கள்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து ஒரு ஃப்ரெஷராக உள்ளே போகிறப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம்
ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது சரியாக அதை வந்து டாலரேட் பண்ணிக்க மாட்டாங்க, ஒரு மாதிரி அருவருப்பாக பார்ப்பாங்க. எல்லாரும் அப்படி கிடையாது, ஒரு சிலர் சொல்கிறேன். அந்த மாதிரி விஷயம் கண்டிப்பாக இருக்கக்கூடாது. உங்களுக்கு சகிப்புத்தன்மை கட்டாயம் இருக்கணும். அஸ் நர்ஸாக வந்ததுக்கப்புறம் எந்த அளவுக்கு நீங்கள் பொறுமையாக இருக்கீங்களோ நர்சிங் ஃபீல்டில் அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லது, உங்களுடைய கெரியருமே நல்லாயிருக்கும். பட் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாமே டோட்டலாக டிஃப்ரெண்ட் ஆகிடுச்சு. ஏன் அப்படி சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, இப்போ என்னையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா நானுமே இந்த அளவுக்கு ஒரு சகிப்புத்தன்மையோட எல்லா விஷயத்தையும் இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பட் இது கிடையாது. பட் போக போக நம்ம வந்து அந்த ஒரு ஃபீல்டில் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ண போக போக நமக்கே அது பழகிட்டோம், அது பெருசாக தெரியாது. பட் இனிஷியல் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாமே புதுசாக தான் இருக்கும். இந்த வேலையை நம்ம ஏன் செய்யணும், அந்த வேலையை நம்ம ஏன் செய்யணும், இது மட்டும் தாங்க நம்ம வேலை அப்படின்னு நிறையா ஒரு நமக்குள்ள ஒரு ஒரு தாட் ஆஃப் ஒரு வே ஆஃப் திங்கிங் இருக்கும். பட் அது எல்லாமே டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நீங்கள் கிளினிக்கல் ஃபீல்டில் வேலை செய்ய போனீங்க அப்படின்னா. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கும் நம்ம ஸ்டாஃபாக வந்ததுக்கப்புறம் ஒர்க் பண்ணுறதுக்குமே டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால தான் இந்த வீடியோவில் முழுக்க ஜஸ்ட் ஒரு ஃப்ரெஷருக்காக என்னென்ன ஒரு அப்ஸ்ட்ரகல் இருக்கும் அப்படின்றத சொல்ல வந்தேன். முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காசிப்ஸ். அதாவது ஒரு யூனிட்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா ஒரு ஃப்ரெஷராக போகிறப்ப கொஞ்சம் ஜாலியாக தான் இருக்கும். பட் நீங்கள் லைட்டாக கொஞ்சம் ஆட்டிடியூட் காமிச்சாலோ இல்லை டென்ஷனாக கோவப்பட்டாலோ இல்லை அதான் சொல்கிறேன், உங்களுக்கு கேரக்டர் வைஸாக இருக்கட்டும் இல்லை உங்கள் பிஹேவியர் வைஸாக இருக்கட்டும் உங்களை வந்து கொஞ்சம் காசிப்ஸ் பேசுவாங்க. அதை வந்து கொஞ்சம் முக்கியமாக நீங்கள் ஓவர்டேக் பண்ணி தான் ஆகணும். ஏன் அப்படின்னா ஒரு ஒர்க் பிளேஸில் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5 பேர் வேலை செய்கிறீங்க. 5 பேர் வேலை செய்கிற இடத்துல நீங்கள் ஒரு ஆள் மட்டும் தனியாக இருந்துட்டு பேலன்ஸ் 4 பேர் வந்து உங்களை வந்து பார்த்து இவன் இப்படி இந்த பொண்ணு அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பொருளை பேசுனாங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்கும், அந்த இடத்துல ஒரு ஒர்க் பிளேஸில் எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்க. இது வந்து முக்கியமான ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுனே சொல்லலாம் நிறையா பேருக்கு ஒர்க் பிளேஸில். இது வந்து நர்சிங்கில் மட்டும் கிடையாது, எல்லா ஃபீல்டுமே இந்த காசிப்ஸ் அப்படின்றது இருந்துட்டு இருக்குது. பட் அதை பெருசாக பாதர் பண்ணாதீங்க. அந்த காசிப் பேசுகிறவங்க இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட் எப்படி ஓவர் கம் பண்ணோன்னா நமக்குன்னு அந்த ஒரு இடத்துல நம்ம ஒர்க் பண்ணுற இடத்துல யாராவது ஒருத்தர் 2 பேர் 4 பேர் இருப்பாங்க. அப்படி இருக்கிறப்ப அவங்க கூட நீங்கள் ஜாலியாக பேசிக்கிட்டு நான் ஒர்க் பிளேஸில் ஜாலியாக பேசிகிட்டு இருக்கணும் அப்படின்னு நான் சொல்ல வரல. பட் கிடைக்கிற டைமில் நீங்கள் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாலும் இல்லை அவங்ககிட்ட ஒரு 2 செகண்ட் சிரித்து பேசினாலுமே அவங்க வந்து அதை அமைதியாக எடுத்துகிட்டு போயிடுவாங்க. என்னடா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னா அவங்க இந்த மாதிரி பேசுகிறாங்க, அந்த மாதிரி காசிப்ஸ் நிறையா பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம மைண்டில் எடுத்துக்கிட்டு அதையே யோசிச்சோம் அப்படின்னா தான் நம்மளுக்கு வந்து ப்ரெஷர் ஆகும், ஸ்ட்ரெஸ் ஆகும், ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அந்த வந்து ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் உங்களுக்குன்னு உங்ககிட்ட பேசுகிற ஃப்ரெண்ட் யாராக இருப்பாங்க, அவங்ககிட்ட கொஞ்சம் ரிலாக்ஸாக பேசிட்டீங்க, ரிலாக்ஸாக நீங்கள் வந்து இன்ட்ராக்ஷன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த ஒரு காசிப் உங்களுக்கு பெருசாக தெரியாது. இதை வந்து முக்கியமாக இனிஷியல் பீரியடில் சொல்கிறேன். போக போக உங்களுக்கு பழகிடும். பட் இனிஷியல் பீரியடில் இது வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்கும். என்னடா இப்படிலாம் வந்து மனுஷங்க இருப்பாங்களா, இப்படிலாம் பேசுவாங்களாடா, என்னடா அப்படி பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஜஸ்ட் ஒரு நர்சிங்க்கே ஒரு ஃப்ரெஷராக வந்து ஒரு இனிஷியல் டைமில் என்னென்ன எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னுடைய அப்சர்வேஷனில் நான் வந்து கடந்து வந்ததில் வந்து இப்போ ஜஸ்ட் அந்த வேலை எனக்கு தெரிஞ்சதை நான் ஜஸ்ட் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். இந்த வீடியோவில் அவ்வளோ தான் சொல்லிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் அப்படின்னா கீழே கமெண்ட் மென்ஷன் பண்ணுங்க, கரெக்டாக ரிப்ளை பண்ணுறேன். அந்த இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நர்சிங் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுவாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.